கணபதி எல்லாம் தருவான் முருகனர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்தர் அனுபூதி விளக்கம். வந்தவுடன் நேராக விஷயத்துக்கு வந்து விட்டான் மன்னார். இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு நான் முந்தையே சொன்ன 4 பாட்டில் கடைசி பாட்டு. இந்த மனசு இருக்கே அது ரொம்ப ரொம்ப பொல்லாது. அது பண்ணுற அலும்பால தான் ஒரு வழியில் நிலச்சி நின்று மனசொப்பி போக முடியாமல் தடுக்குது. அதைத்தான் இந்த 4 பாட்டிலையும் ஒன்றொன்னா சொல்லிக்கினே வராரு அருணகிரியார். நீ என் மனசு மேலே உன் காலை வச்சியானா எல்லாவனையும் தீர்ந்தோடு பாட்டில் கொஞ்சலாக கெஞ்சினார். அடுத்த பாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் முருகனுக்கு 1000 வேலை இருக்கும், அதனால் அவன் வந்து காலை வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணாமல் நீயே போய் அவனோட 2 காலையும் கெட்டியாக பிடிச்சிக்கோன்னார். 3வது பாட்டில் இந்த வம்பு பேச்செல்லாம் விட்டுட்டு பேசாமல் கம்முன்னு கடன்னு கந்தன் சொன்னதால் என்னோடய ஊர், என்னோடய ஊடு, என்னோடய சொந்தக்காரங்கிற எல்லாமே அத்து போட்டதாக சொல்லி அதை சொன்னது 6ன்னு சொன்னார். இப்போது இதில் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். பாட்டப்படி என்றான் மன்னார். நான் படித்து காட்டியதும் அதை பதம் பிரித்து சொன்னான் மன்னார். மட்டூர் குழன் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசொன்றொழிவேன் தட்டூடரவேல் சயிலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு அற வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. ஊரு ஊடு சொந்த பந்தம்னு எல்லாத்தையும் விட்டா கூட இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும் தீரல அருணையாக இருக்குது. இந்த விஷயத்தில் அருணகிரியார் ஒரு காலத்தில் ஆசகிரியாராக இருந்தார். அதான் பொன்னாசை. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசு என்று ஒழிவேன்னு கதறார். மட்டு ஊரு தான் குழல் மேலே. மட்டுன்னா என்ன, தேன் வாசனைன்னு 2 விதமாகவும் சொல்லலாம். ஆனால் தலை நிறைய பூவை வச்சுக்கின்னு இருட்டுற நேரத்தில் ரோட்டாரமாக நின்றுக்குன்னு சுகம் கொடுக்கறதுக்காக காத்துக்கு நிற்பாங்களே அவங்களத்தான் சொல்கிறாரு இந்த வரியில். அவங்க வச்சுக்கினுக்கிற பூவிலேருந்து தேனா வடி தான். அதனால் அவங்க தலைமையிலேருந்து அப்படி ஒரு வாசனை கிளம்பி கரங்கடிக்குமா. அந்த வாசனை இவரை இழுக்க இவரும் அவங்க பின்னாடியே போயிடுவாராம். அவங்க வெறிக்கிற ஆசை வலையில் இவரை மாட்டிக்கின்னு அல்லாடுறாராம். எப்படி ஒரு படகு கணக்கா இப்படியும் அப்படியுமா துடுப்பு இல்லாமல் தண்ணியில் தத்தளிக்கிற ஒரு படகு மாதிரி இவர் மனசு ஆடுதான். பரிசுன்னா படகுன்னு அர்த்தம். இந்த சங்கடத்தை நான் என்னைக்கு ஒழிக்கிறதுன்னு அழுகிறாரு. எல்லாம் அந்த பாலும் மனசு பண்ணுற கூத்து. பொண்ணுங்களை பற்றி தப்பாக சொல்ல இந்த பாட்டில் அவர் ஒன்றையத்தான் உன் மனசைத்தான் குத்தம் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்க. அப்போ தான் இவருக்கு சட்டுன்னு ஒரு நினைப்புக்கு வருது. சூரனோட சண்டை போட போகிறப்போ வழியில் ஒரு மாய மலை நின்றுக்குன்னு எல்லாரையும் உள்ளே இழுத்துக்குன்னு போச்சுன்னு சொன்னேன்ல. அப்போ முருகன் என்ன பண்ணார், தன்னோட வேலை எடுத்து விட்டார். அது கறிகிட்ட எங்கே எந்தெந்த இடத்துல ஓட்டைக்கு இருக்குதுன்னு பார்த்து அந்த மலையை தூளாக்கிடுச்சு. அட நான் ஐசாலகடி வேலை பண்ண பனி பொல்லாத பயணி, ஒரு செகண்டில் கவலையெல்லாம் போக்கடிச்சு எல்லாரோட பயத்தையும் தீர்த்து கட்டின வீரன் நீ. ஒரு நாள் என்னோட இந்த சின்னோண்டு கவலையை போக்கவா முடியாது நைனா அப்படின்னு நைஸ் பண்ணுறாரு. சாமி, அந்த கடைசி வரியில் வர்ற சம்ஸ்கிருதத்துக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க என சாம்பு சாஸ்திரிகளை பார்த்து சொன்னான் மயிலை மன்னார். சைலம்னா மலை, கிரௌஞ்ச மலை. நிட்டூரன்னா பொல்லாத பயன்னு அர்த்தம். நிஷ்டூருங்கிறது தான் நிட்டூர்னு எழுதியிருக்கார். செல்லமாக கொஞ்சம் தான் அருணகிரியார். ஆகுலம்னா கவலை, நிராகுலம்னா கவலையே இல்லாதவன் அர்த்தம். நிர்பயன்னா பயமே இல்லாமல் யுத்தம் பண்ணுறவன் சொல்லுவா என்றார் சாம்பு சாஸ்திரிகள். இந்த 4 பாட்டிலையும் சொன்னது கெட்டியாக பிடிச்சிக்கினியானா இந்த மனசுன்ற ஒன்றை பற்றி கவலையே படத்தாவே இல்லை நீ. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம், நான் வரேன் சாமி என சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பி சென்றார் மயிலை மன்னார். 2 தெய்வமே முருகா என கோபுரத்தை பார்த்து வணங்கினான் நாயர். குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டோடரவேல் சயிலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. வேலும் மயிலும் துணை, முருகனர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ